நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் இன்றைக்கி பெரும்பாலான குடும்பங்களில் உறவுகள் உடன் பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்களோடு விடுங்க, உடன் பிறந்தவங்க, சொந்தக்கார ரத்த பந்தங்கள் அநேகர் இந்த நாட்களில் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்கிறார்கள். பல வருடக்கணக்கில் நான் பேசவில்லை, அப்படி நான் வைராக்கியமாக அநேகர் இந்த நாட்களில் காணப்படுகிறார்கள். அப்படி வைராக்கியமாக காணப்படுவர்கள் நன்றாக நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்ப்பீங்களனால் அவர்களிடத்தில் பெருமை, கோபம், மேட்டிமை, பணத்தினாலும் செல்வத்தினால் வருகிற மேட்டிமை, பெருமை, கோபம், மேட்டிமை, பொருளாசின சொத்துக்களினால் வருகிற மேட்டிமை, இவை மூன்றையும் சேர்த்து ஒரே வழியில் சொல்லப்போனால் அகங்காரம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். அவர் இருதயத்தில் தான் செய்வது சரி என்பது அவர்களே நியாயம் தீர்த்து கொண்டு உறவுகள் மத்தியில் வருடக்கணக்கில் பேசாமல் இருப்பது அவர்களுக்கு ஒரு நியாயமாக தோன்றும், பெருமையாக தோன்றும். ஆனால் உலகத்தில் பார்ப்பீர்களானால் பன்றியை அது அறுப்பதற்கு கொண்டு போவார்கள். பன்றியை நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்கள். அதனுடைய கண்கள் பூமியை மாத்திரம் நோக்கி இருக்கும். பூமியை மாத்திரம்தான் எப்போதும் தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கும். அதன் கண்கள் மேல் நோக்கி காணப்படாது. ஆனால் அது அறுக்கும் காலத்திற்கு அதை வளர்ப்பவனோ அல்லது யாரோ ஒருவர் அதை அறுக்க கொண்டு போகும்போது அதனுடைய 4 கால்கள் இரண்டு கால்களை கட்டி அதன் நடுவில் ஒரு கொம்பை விட்டு 2 பேர் தூக்கி கொண்டு போவார்கள். 2 பேர் தூக்கி கொண்டு போகும்போது தான் அண்ணாந்து பார்க்கும், ஓஹோ, வானம் வென்று ஒன்று இருந்திருக்கிறது, இவ்வளவு பெரிதான வானம் என்று ஒன்று இருந்திருக்கிறது, உலகம் எவ்வளோ பெரிதாகி காணப்பட்டிருக்கிறது, நான் இவ்வளவு நாள் காணாது விட்டேன்னு, என்ன ஒரு அழகாக இருக்கிறது என்று தன் மறிக்கிறதற்கு கொஞ்சம் நாளைக்கு முன்பாகத்தான் அதை அறிந்து கொள்ளும். அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் குறுகிய மனப்பான்மையோடு தன்னையும் தன் சார்ந்தவர்களையும் தன் சொத்துக்களையும் தன் பெருமைகளையும் தன் பதவிகளையும் உற்று நோக்குகிறவர்கள் தான் இப்படிப்பட்டதான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தில் மாற்றம் உண்டாக நாம் யாவரும் வேண்டிக் கொள்வோம். ஆமேன்.